இந்த இருக்கக்கூடிய சாவான் சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த சிலை நாம் செங்குந்த கைக்கோள முதலியார், நாம் முன்னோர்கள். நாம் வரலாற்றை மறந்தனாலதான் இன்னைக்கு வந்து யாரோ வரலாறு பேசிட்டு இருக்காங்க. ஈரோட்டிலே போராட்டம் நடைபெறும், கரூரிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறும், தமிழகம் முழுக்க இருக்கிற செங்குந்த கைக்கோள முதலியார் எழுந்து நிற்பார்கள். 38 மாவட்டங்களிலும் 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரே சமூகம் செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகம் மட்டுமே. இனி ஒரு காலமும் செங்குந்த கைக்கோள முதலியார் பிறந்தவர்கள் ஒற்றுமை இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது வாழ்நாளிலே. ஒரு விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரே சமூகம் அப்படின்னு எல்லாரும் நம்ம கூட வச்சது யாருன்னா செங்குந்த கைக்கோள முதலியார் தான். ஒரு சமூகம் முன்னேற வேண்டுமென்றா கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், அதிகாரம். அந்த அதிகாரங்கள் 2 இடத்துல, ஒன்னு அரசு பதவியில், இன்னொரு அரசியலில். 4 பேர் 10 பேர் செஞ்சலாம். ஒரு சமூகத்துக்கான பிரச்சனையை அதிகாரம் இருந்தால் மட்டுமே நம்மால் செய்ய முடியும். திருநெல்வேலி மாவட்டம் செங்குந்த மகாஜன சங்கத்தின் மாவட்ட நிர்வாகிகளே மற்றும் இந்த நெல்லை மாநகர நகரச்சங்க நிர்வாகிகளே, நாமெல்லாம் இந்த செங்குந்த சமுதாயத்திலே அவர்களுக்கு நல்ல வழி காட்டுவோம் என்று நம் பின்னால் வந்து கொண்டிருக்கிற செங்குந்த இளம் சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இந்த நேரத்திலே இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கவன ஈர்ப்பு கூட்டம் என்பது ஆர்ப்பாட்டமாகவும் போராட்டமாகவும் நடைபெற வேண்டிய கூட்டம். நாம் ஒரு அமைதியான சமூகம், அன்பான சமூகம், அறிவான சமூகம், ஆற்றல் மிகு சமூகமாக இருக்கிறதுனால தான் இந்த கூட்டம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வார்த்தையில் வந்துருக்கு. ஆனா உண்மையிலே நாம வந்து அன்பான அமைதியான சமூகமா அப்படின்னா இல்ல, போர் குணமான சமூகம். நாம் எப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க அந்த பக்கம் வந்தீங்கன்னா சோழர்கள், இந்த பக்கம் பாண்டியர்கள். இந்த பாண்டிய ஆட்சி காலத்திலே பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் போர் வீரர்களாகவும் போர் தளபதிகளாகவும் இருந்த சமூகம் செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகம். ஒரு வீரமிக்க சமூகம் நம் செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகம். அதற்கு உதாரணமா கூட்டம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இங்க சாவான் நயினார் சிலை. இந்த சாவான் சிலை அப்படிங்கிறது யார் அப்படின்னா, நம் செங்குந்த கைக்கோள முதலியார் சமுதாயத்திலே போர் வீரர்களாக போருக்கு செல்லும் போது, இங்கிருந்து நம் சமூகத்தை போருக்கு அனுப்பி வைக்கும் போது, காளிக்கும் அம்மனுக்கும் நம் சமூகம், போருக்கு செல்லக்கூடிய சமூகம் நல்லபடியாக திரும்பி வர வேண்டும், மன்னர் நல்லபடியாக வர வேண்டும், போரிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக தானே தன் கழுத்தை அறுத்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகம். எந்த ஒரு சமுதாயத்திலும் அந்த மாதிரி ஒரு வீரமிக்க சமூகம் இருக்குன்னா இல்ல. இந்த இருக்கக்கூடிய சாவான் சிலை இருக்கு இல்லைங்களா, அந்த சிலை நாம் செங்குந்த கைக்கோள முதலியார், நாம் முன்னோர்கள். இங்க இருக்கக்கூடியவர்கள் இது எதுக்காக சொல்றேன்னா, இங்க நம்ம ஆதியிலிருந்து இருக்கிறோன்றதுக்கு அடையாளமே இந்த சாவான் சிலை தான். இங்க நாம வந்து போருக்கு இங்க இருந்து போயிருக்கிறோம், அதுக்கான அடையாளம் தான் இங்க இருக்கக்கூடிய சாவான் சிலை. இதை நம் முன்னோர்கள், இங்க இருக்கக்கூடிய அனைத்து நம் சமூகமும் அவர்களை வழிபட வேண்டும். நாம் வரலாற்றை மறந்தனாலதான் இன்னைக்கு வந்து யாரோ வரலாறு பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம சமூகம் இருந்தது ஆதி காலத்தில் இருந்ததுக்கான அடையாளம் தான் இந்த சாவான் சிலை அப்படிங்கிற நேரத்தில் ஏன் சொல்றேன்னா, இந்த இடம் நமக்கான இடம் தான். நம்ம மணிமாமா அவர்கள் அருமையாக சொன்னார், இந்த கோயிலே நம்ம கோயில் தான், நாம தான் பாதுகாத்துட்டு இருந்தோம், இந்த கோயிலுக்கு இடம் நாம தான் கொடுத்தோம். சில காலங்கள் நம்மளால பராமரிக்க முடியாம இருக்கும் போது அரசாங்கத்திடம் வந்து அன்னைக்கு நம்ம பராமரிப்புகள் எடுத்து கொடுக்கப்பட்டதுதான். அந்த கொடுத்ததுனால அவங்க இடமாயிருமா? நம்ம இடம், நம்ம கோயில் கட்டிக்கிறோம், நம்ம இடத்துல அந்த சமுதாயத்தில் அன்னைக்கு நெசவாளர் சமூகம் நலிவடைந்த இடத்துக்காக அந்த இடம் வந்து நீங்க வச்சுக்கங்க, அவங்கவுங்க இருங்கன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் அன்னைக்கு கொடுக்கப்பட்ட இடம். ஒன்றும் பெரிய மாட மாளிகைலாம் கட்டி இருக்க முடியாது. ஒருத்தர் படுத்தார் ஒருத்தர் மட்டும், ஒரு 33 குடும்பம் ரொம்ப சிறிய இடத்துல ஒரு தீப்பெட்டி சைஸ்ல இருக்கக்கூடிய இடம். அந்த ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய நெசவாளர்கள் வாழ்வதற்கு, தங்கி வாழ்வதற்கு ஒரு இடம் வேணுங்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். ஒரு 33 குடும்பம் இருக்கிறாங்க. அந்த 33 குடும்பம் இன்னைக்கு வாரிசாய் தான் ஒரு 10-300 பேர் இருக்கிறோம். ஆனால் அவருடைய உறவினர், நம்ம வழக்கறிஞர் சொன்னா உறவினர் இங்கே சுத்தி நாம் இருக்கிறோம். இந்த ஊரை சுத்தி இருக்கிறோம், இந்த மாவட்டத்தை தொகுதியை சுத்தி இருக்கிறோம், மாவட்டத்தை சுத்தி இருக்கிறோம், பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறோம். அவர்கள் ஒன்றும் தனி ஆட்கள் கிடையாது. இந்த இடம் நம் சமூகத்துக்கான இடத்தை அரசாங்க பதிவேட்டிலே பிரிட்டிஷ் காலத்துக்கு முன்னாலே 1910 பதிவேட்டிலேயே சட்டம் பிரைவேட் அப்படின்னு தான் இருக்கு. எந்த இடத்துலையும் இது வந்து HRNC அறநிலையத்துறை இடம்னு இல்லை. 1960க்கு மேல் தான் இடத்துல அவர்கள் குடியேறுகிறார்கள். இன்று வரை இன்னைக்கு நீங்க கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல போய் கம்ப்யூட்டர்ல எடுத்து பார்த்தாலும் நத்தம் புறம்போக்குன்னு தான் இருக்கு. இங்க எந்த இடத்துலயும் வந்து இந்த கோயில் இடம் அப்படிங்கிற ரெக்கார்டே கிடையாது. எடியில் வந்த அரசு அலுவலர்கள் இந்த இடம் வந்து இப்ப வந்து முதல்ல அவுட்டரா இருந்திருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நகரப்பகுதியில் வந்ததனால் இந்த அரசு அலுவலர்கள், HRNC இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் தன்னுடைய சுயநலத்துக்காக அரசாங்கம், மாவட்ட ஆட்சியர், வருவாய்த்துறையை மீறி இது வந்து கோயில் இடம் அப்படின்னு சொல்லி போர்டு வைக்கிறாங்க. அதுக்கான கேஸ் நடத்துறாங்க. ஒரு அரசு அதிகாரி கோர்ட்ல வந்து கேஸ் நடத்தணும்னா அரசு வக்கீல் தான் ஆஜராவாங்க. ஆனா
இப்போ நாம் இங்கே இருக்கிறவங்க பெரியவங்களாம் சொல்லி நம்ம ஒரு வக்கீல் வச்சு, நம்ம சமுதாய வக்கீல் வச்சு நம்ம கோர்ட்டில் வந்து ஆஜராகிறோம். அவர்கள் தனிப்பட்ட முறையிலே 1 லட்ச ரூபா செலவு செய்து சிறப்பு வக்கீல் ஒரு நியமிக்கிறாங்க. இதனுடைய உள்நோக்கம் என்ன? அரசாங்கமே தலையிடாத ஒரு இடத்தில் அந்த ஒரு அதிகாரி தனிப்பட்ட முறையில் இதை நாங்கள் செய்கிறாங்க. கோர்ட்டில் கூட என்னன்னா, அந்த ஆர்கியூமெண்ட்ல வக்கீல் ஜட்ஜி கேட்கிறார், இந்த இடம் உங்க கோயில் எனக்கு சேர்ந்ததுன்னா ஆவணங்களை கொடுங்கள். அதிகாரினால் கொடுக்க முடியவில்லை. இந்த இடம் அவங்களுக்கு இது கோயில் சார்ந்தது அப்படின்றதுக்கான எந்த ரெக்கார்டு இல்லை. நம்ம இது அரசு நிலம்னு 1910 பிரைவேட் பதிவாக இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அரசு புறம்போக்குன்னு தான் இருக்குது, நத்தம் புறம்போக்குன்னு தான் இருக்கு. அந்த இடத்தை நீங்க வந்து கோயில் சார்ந்தது என்று வந்து தட்டி வைக்க வேண்டியது, இடிக்க வண்டி கூட்டிட்டு வர வேண்டியது, ஏடா கேட்க நாதிட்ட சமூகமா? இதெல்லாம் அந்த காலம். இனிமேல் அது நடக்காது. இங்கே செங்குந்த கைக்கோள முதலியாருக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஈரோட்டிலே போராட்டம் நடைபெறும், கரூரிலே ஆர்ப்பாட்டம் நடைபெறும். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய செங்குந்த கைக்கோள முதலியார் எழுந்து நிற்பார்கள். இது வெற்றி வார்த்தைக்காக நான் சொல்ல. இன்று நாம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அருமை மாமா சொன்னது போல 38 மாவட்டங்களிலும் 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரே சமூகம் செங்குந்த கைக்கோள முதலியார் சமூகம் மட்டுமே. அந்த வீரமான சமூகம் ஒரு காலத்துக்கு அப்புறம் நெசவு தொழிலே வந்து ஒரு நுட்பமான நெசவு தொழிலை செய்யும் போது அவர்கள் வீரம் கொஞ்சம் கொஞ்சமா மலங்கி அமைதி ஆயிட்டோம். எங்க அப்பா தாத்தா எல்லாம் அமைதியானாங்க, நாங்கெல்லாம் அமைதியா இருக்க தயாரா இல்லை. நாங்கள் நம் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை என்றால் எந்த ஊரிலும் எந்த நேரத்திலும் வந்து நிற்க தயாராக இருக்கிறோம். இந்த 33 வீடு என்பது உங்கள் உரிமை அல்ல, நம் செங்குந்த கைக்கோள சமுதாயத்துக்கான உரிமை. இது போல்தான் ஒவ்வொரு பக்கம் நம்ம உரிமை இழந்துட்டு இருக்கோம். கோயில்களே நமக்கான உரிமை, நிறைய கோயில் நம்ம இருந்து போயிடுச்சு. பொது இடங்கள் நம் சமுதாயத்துக்காக ஒடுக்கப்பட்ட இடங்களை நாம் சரியாக கவனிக்காம விட்டதால் அந்த இடத்த வந்து அரசாங்கம் எடுத்துக்கிச்சு பக்கத்தில் குடியிருக்கோம், ஆக்குபை பண்ணிட்டா. இந்த மாதிரி தமிழகம் முழுக்க இந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளாம் களைவதற்காகத்தான் நாங்கள் எல்லாம் களத்திலே இறங்கி போராட்டங்களையும் அதிகாரிகளையும் அணுகி இது அதுக்கான ஆவணங்களை திரட்டி போராட வேண்டிய இடத்தில் போராடுகிறோம். அரசு அலுவலரை பார்த்து சரி செய்ய இடத்தில் சரி செய்து கவனிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம மாமா போல் அரசியலிலே மிக வலுவாக இருக்கிறது உண்மையான ரெக்கார்டுகளை கொடுத்து எங்களுக்கான ஆதரவான இதை செய்து கொடுங்கள் என்று கேட்கிறோம். அதை செய்து சாதித்து வருகிறோம். இந்த அன்று 33 இந்த குடும்பமும் நகரமும் சேர்ந்து போராடியது. இன்று இனி ஒரு காலத்திலும் ஒரு செங்கலை கூட யாரும் இங்கே தொட முடியாது. அதை தொட்டால் நான் சொன்ன மாதிரி தமிழகம் முழுக்க ஆர்ப்பாட்டம், போராட்டம், பஸ் மறியல் நடைபெறும். அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதுபோல் இந்த ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி நம் சமூகம் இப்போ இங்கே மேடையில் கூட 2-3 பேர் சொன்னாங்க, நாங்கள் கீழே உட்காந்துருக்கிறப்ப கூட அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ஒற்றுமை இல்லைங்கிற வார்த்தை தெரிந்தோ தெரியாமலோ நம் சமூகத்து மத்தியில் விதைக்கப்பட்டுள்ளது. அந்த விதைக்கப்பட்ட வார்த்தை இன்று பிறந்த குழந்தை கூட நாளைக்கு செங்குந்தனா ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற வார்த்தை ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நமக்கான முதல் தோல்வி. நம் சமுதாயத்துக்கான முதல் தோல்வி எங்கிருந்து தொடங்குது? அங்கிருந்து தொடங்குது. இனி ஒரு காலமும் செங்குந்த கைக்கோள முதலியார் பிறந்தவர்கள் ஒற்றுமை இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது வாழ்நாளிலே. அதற்கு இந்த கவன ஈர்ப்பு கூட்டத்திலே நீங்கள் எல்லாம் உறுதியேற்க வேண்டும். இனி எந்த ஒரு காலத்திலும் எந்த இடத்திலும் நம் சமுதாயத்தின் மத்தியிலும் சரி வேற்று சமுதாயத்தின் மத்தியில் ஒற்றுமை இல்லைங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது என்ற உறுதிமொழியை நீங்கள் ஏற்க வேண்டும். நான் செல்லக்கூடிய அனைத்து கூட்டங்களையும் இதை வலியுறுத்தி வருகிறேன். அந்த ஒற்றுமையில வார்த்தை எங்க வந்தது? இந்த 30 வீடுகளுக்கு ஒரு பிரச்சனை இங்க இருக்கிறவங்க சேர்றாங்க, அடுத்து எங்களை கூப்பிட்டு நாங்க வரோம். நம் சமுதாயத்துக்கு எந்த இடத்தில் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாம் சென்று நிற்க வேண்டும். நீங்க எங்கெல்லாம் தென் மாவட்டத்தில் இருக்கிறீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு சமுதாயம் தப்பே பண்ணியிருந்தா கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனா 100 பேர் நிக்கிறோம். நாம போய் நிக்கிறோமா? ஏன் நிக்கல? அப்புறம் எப்படி ஒற்றுமை வரும் நமக்குள்ள? அவன் தப்பே செய்திருந்தாலும் சரி நம் சமுதாயத்தை சேர்ந்தவன் என்று போய் நிக்கணும். நாம அப்பதான் இவர்கள் மாதிரி பெரியவர்கள் கண்டு அந்த அலுவலகத்தில் ஆகட்டும், போலீஸ் ஸ்டேஷன்ல ஆகட்டும், காவல்துறை பேசும்போது அந்த மரியாதை கிடைக்கும். ஒரு பெரிய சமுதாயம் வெளியே 100 பேர் நிக்கிறான், அவன் மேல கையை வச்சினா பெரிய போராட்டம் வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். யாருமே கேட்க நாளை இல்லாத சமுதாயமாக நாம் யாரும் யாட்டி போறதில்லை. அப்புறம் எப்படி நமக்கு பிரச்சனை வருவான்? நீ யாருக்கா செஞ்சிருந்தா தானே வருவான். நாம யாரும் போறதில்லை. அதை மாற்ற வேண்டும் தான் நாங்களாம் முயற்சி எடுத்து மாமா அவர்கள் சொன்ன மாதிரி 15 வருடமாக தொடர்ந்து சங்கரன் கோயிலில் அதை மாற்றி இருக்கிறார்கள். நாங்களும் செல்லும் இடம் ஈரோடு கொங்கு மண்டலத்தில் செல்லும் இடங்கள் எல்லாம் நம் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம். நீங்க எந்த ஊர்ல எந்த கிராமத்தில் பிரச்சனை கூப்பிட்டு நாங்க வரோம், நாங்க உங்கள் முன் நிற்கிறோம், எங்கள் பின் நீங்க நில்லுங்கள் அப்படின்னு தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அதே போல் என்னன்னா அருமை மாமா அவர்களிடம் ஒரு கோரிக்கை என்னன்னா, இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையுடைய சுமூகமான தீர்வு தேர்தல் காலம் என்பதாலும் இப்போ தமிழக அரசு பார்த்தீங்கன்னா அரசு புறம்போக்கிலே ஒரு 40 வருடமாக குடியிருந்து வரக்கூடியவர்களுக்கு பட்டா வழங்கி வராங்க. தமிழகம் முழுக்க இருக்கிற இடத்துல
ஒரு வேலூர்லாம் ஒரு தொகுதியில் 8000 பட்டா வழங்கியிருக்காங்க. 40 வருஷமா 50 வருஷமா இருக்கக்கூடிய இடங்களுக்கு 8000 பட்டா ஒரே நாள்ல வழங்கியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இது கோயில் இடமும் அல்ல. கோயில் நிர்வாகம் ஒரு கேஸ் போட்டு நடத்தி அதுவும் இன்றி நிக்குது. ஒரே தீர்வு என்னன்னா, அந்த HRNC இருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், எந்த விதமான தடையும் இல்லை அப்படிங்கிற சான்று ஒன்று வாங்கி நாம் கொடுத்து விட்டால் நம் சமுதாயத்துக்கு இங்கே பட்டா கிடைத்து, அது ஒன்றே நிரந்தர தீர்வு. ஏன்னா ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க, அமைச்சர்கிட்ட போனா கேஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுது. ஆனால் அந்த கேஸ் ஒண்ணுமே இல்லை. ஜட்ஜே உனக்கு என்ன ரெக்கார்டு இருக்குன்னு கேட்ட கேஸ், உன் HRNCக்கு இதுல எங்க என்ன பாத்தி இருக்குன்னு சொல்லி நீ கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்ட கேஸ். ஆனா பொதுவா நம்ம அமைச்சர்களையும் அரசாங்கத்தையும் ஆளுகிற அரசையும் அணுகும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, HRNC அந்த அதிகாரி கூப்பிட்டு சார் கேஸ் இருக்கு அப்படின்றோம். அப்ப முதல்ல நாம செய்ய வேண்டியது அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தான் வாங்கணும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம்னா இங்க ஒரு நிரந்தரமான பட்டாவை இப்போது வாங்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கிறது. வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தியும் நம் சமுதாயத்தில் இருக்கிறது. அதுக்கான தலைவர்களும் நம்மளோடு இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கிறதுக்கு நாங்கள் எல்லா விதமான உதவிகளும் உங்களோட தோளோடு தோள் நிற்க தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் பேரறிஞர் அண்ணாவை பத்தி பேசணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு சாதாரண ஒரு நெசவாளர் சமூகத்தில் இருந்து பிறந்து மிராசுகள் தான் அன்று எம்எல்ஏவும் மந்திரியாவும் பஞ்சாயத்து தலைவராகவும் இருக்க முடியும். அந்த சூழலிலே எந்த ஒரு சமூகத்திற்கும் எல்லா வகையான சமூகமும் அரசியலிலே அதிகாரத்திலே பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திற்காக தமிழகம் முழுக்க பாடுபட்டு அனைத்து சமுதாயத்திலையும் எம்எல்ஏ, மந்திரி, கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர், பேரூராட்சி தலைவர் எல்லாம் உருவாகினாங்கன்னா அது பேரறிஞர் அண்ணா ஒரு ஆள் தான் மட்டும் முடிஞ்சது. இன்னைக்கு நீங்க எல்லா சமுதாயமும் மாநகராட்சியிலும் நகராட்சியிலும் ஊராட்சியிலும் பதவிகளில் வருகிறார்கள் என்றால், உள்ளாட்சி பதவியிலே எம்எல்ஏ, நீங்க மந்திரிலாம் நம்ம சொல்றோம்னா அதுக்கு காரணம் பேரறிஞர் அண்ணா மட்டும் தான். அதுக்கு முன்காலங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க முடியாது. நிலக்கலார், மிராசு, பெரிய ஜமீன் ராஜாக்கள் தான் எம்எல்ஏவும் மந்திரியா இருந்தாங்க. அவ்வளவு சாதாரண நெசவாளர்களுடைய பிரச்சனை என்ன தெரிய வேண்டும் தான் அந்த நெசவாளர் சமுதாயத்திலே அன்றைக்கு ஒரு 28 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. நம்ம சமுதாயத்துக்கு போதாத காலம் ஒரு 1.5 வருஷத்திலே அவர் இறந்துட்டார். அவர் மட்டும் இறக்காமல் இருந்திருந்தால் இந்த சமுதாயம் அரசியல் அதிகாரத்திலே முன்னேறி இருக்கும். நமக்கான தேவைகள் நடந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதாவது விசுவாசத்துக்கு பேர் போன சமுதாயம் நம் சமுதாயம் தான். நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, அன்னைக்கு ராஜாட்ட நம்ம தளபதியாகவும் மந்திரியா இருக்கப்ப சரி, ஒரு விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரே சமூகம் அப்படின்னு எல்லாரும் நம்மளை கூட வச்சது யாருன்னா செங்குந்த கைகோள முதலியார் தான். அந்த விசுவாசமான சமுதாயத்தோட இன்றைய நிலை பார்த்தீங்கன்னா மிக மோசமான நிலைக்கு நாம் போயிருக்கோம். அதுக்கு என்ன காரணம், எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒற்றுமை இல்லைங்கிற ஒரு வார்த்தை, அடுத்து எனக்கு என்ன, நமக்கு ஒன்று தேவையில்லை, இப்படி இந்த மாதிரி போக்கு தான். இது எங்கிருந்து உருவாச்சு, எப்போ உருவாச்சுன்னு ஆராய்ச்சி பண்றதை விட இதை எப்படி மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதா நாங்க முன்னெடுத்துட்டு போகக்கூடிய செயல். பொதுவாக இன்றைக்கு அரசியல்வாதிகளும் ஒரு அரசியல் விமர்சகர்கள், எம்எல்ஏ, மந்திரி எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, தமிழகம் முழுக்க நம் சமுதாயத்துக்கு போராட்ட குணம் இல்லாத ஒரு சமுதாயம், இவங்க ஒன்று திரண்டு வரமாட்டாங்க, ரோட்ல இறங்கி போராட மாட்டாங்க. உண்டா இல்லையா? செங்குந்த கைகோளர் முதலியார் சமுதாயம் இன்று ரோட்டில் இறங்கி போராடாது, ஒன்னு சேர்ந்து வரமாட்டாங்க. இது ஆழமா இருக்கக்கூடிய இன்னைக்கு அரசியல் செய்யக்கூடிய எம்எல்ஏ, மந்திரி, அரசியல்வாதிகள் மத்தியில் பதிஞ்சிருச்சு. இந்த நிலையை நாம் மாற்றி காட்ட வேண்டும். நம் சமுதாயம் அதிகாரத்திலே இடம்பெற வேண்டும். இந்த மாதிரி ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனைகளை உடனடியாக தீர்வு காண வேண்டும் அப்படின்னா நீங்க ரோட்ல இறங்கி நம்ம நிக்கணும். அதுக்கு அச்சப்படக்கூடாது. நான் எப்பரா வெயில நிக்கிறது, அப்புறம் நாங்க வரமாட்டோம், நீங்க பாத்துட்டு வாங்க, வெளியில் இருக்கிறேன், ஊர்ல இருக்கிறேன், வீட்டுக்குள்ள இருந்து ஊர்ல இருக்கிறோம்பாங்க. இந்த எண்ணங்களை எல்லாம் தூக்கி வெளியில போடுங்க. பொது பிரச்சனையாய் இருக்கும்போது 9 மணினா 9 மணிக்கு நீங்க நிக்கணும். அந்த ரோடு மறி எல்லாம் மறிக்கணும். இந்த ஆர்ப்பாட்டம்னா இந்த இடத்துல அந்த 33 வீட்டுக்கார பிரச்சனை இல்லது, நம் சமுதாயத்துக்கான பிரச்சனை. இந்த 33 300 வீடாகும், 300 வீடு 3000 வீட்டு பிரச்சனை ஆகும். இந்த 33 வீட்டுக்காரருக்கு நீ வராம நீ யாருக்கு போற? இந்த திருநெல்வேலியிலே நம் சமுதாயம் யாருக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் அவர் தான் எம்எல்ஏ. நாம நின்று எம்எல்ஏ ஜெயிக்கிறோமா இல்லையோ, ஆனா நம் சமுதாயம் இவருக்கு தான் ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டா அந்த வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் அவர் தான். இல்ல இவர் தோக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நாம ஓட்டு போட்டா அவர் தான் தோத்துருவார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூகம், வெற்றி தோல்வியை நிரூபிக்கக்கூடிய சமூகமாக இந்த தொகுதியில் நாம் இருக்கிறோம். இந்த தொகுதியில் மட்டுமல்ல, அம்பாசமுத்திரம் பக்கத்தில் இருக்கிற 2-3 தொகுதியிலையும் யார் வெற்றி பெற வேண்டும், யார் தோல்வி பெற வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய சமுதாயமா நாம் இருக்கிறோம். அதற்கெல்லாம் உங்களுடன் நாம் கேட்டுக்கொள்ள ஒரே ஒரு விஷயம் தான், இந்த போராட்டங்களையும் மக்களுக்காக போராடி வரும் கூடிய தலைவர்கள் தேர்தல் நேரத்திலே யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ அவருக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம் என்ற உறுதியை நீங்கள் இருக்க வேண்டும். நீ எந்த கட்சியில வேணா இரு, எந்த கரவேட்டி வேணா கட்டிக்க, அதை பத்தி கவலை இல்லை. அரசியல் கட்சியில நான் தொடர்பா மாமா சொல்லுமா நானே தான் சொல்றேன், எந்த கட்சியில் வேணா இரு, எந்த பொறுப்பில் வேணாலும் இருங்க. ஆனா முக்கிய பொறுப்பில் வாரு. இந்த வார்டுல நம்ம அதிகமான வார்டு செயலரா, நகர செயலரா, பகுதி செயலரா, ஒன்றிய செயலரா, அந்த கமாண்ட் பண்ணக்கூடிய பதவிக்கு வருமாறு நீங்க அரசியல் கட்சியில் இருக்கணும்.
சும்மா உறுப்பினர் சேர்ந்துட்டு அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லக்கூடாது. அதே போல் வரட்டு கௌரவத்தில், வரட்டு கௌரவம் தான் நம்ம சமுதாயத்துக்கே கிடைச்ச மிகப்பெரிய சாபக்கேடு. அண்ணனும் தம்பி நிற்பான், ஆனா அண்ணன் தம்பிக்கு போய் வேலை செய்ய மாட்டான். யாரோ ஒருத்தர் நிற்பான், அவன் பின்னால கொடியை பிடிச்சிட்டு ஓடுவான். அண்ணனின் தம்பி மாமனை எதிர்த்து ஓட்டு கேட்டு அவனை ஜெயிக்க வைப்பான். அவன் ஜெயிச்சோன்னு இவனை மறந்து தள்ளி விட்டு போயிடுவான். அது வேற பிரச்சனை. ஆனா இந்த வரட்டு கௌரவம், நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை, என்னுடைய கட்சி, என்னுடைய தலைவர் வச்சுக்கோ. ஆனா தேர்தல் நேரத்தில் வந்தால் நம் சமூகம் யாரை தீர்மானிக்கிறதோ, இல்லை நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யார் நிற்கிறார்களோ அவருக்கு தான் வாக்களிக்கணும் அப்படிங்கிற உறுதி இருக்கணும். அவன் நல்லவன் கெட்டவன் பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் வேற பிரச்சனை. அந்த இடத்துல நம் சமுதாயம் சேர்ந்தாதான், அதிகாரத்தில் நம் சமுதாயம் இருக்கும்போது தான் நமக்கு சமுதாயத்துக்கான அனைத்து தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஒரு சமூகம் முன்னேற வேண்டுமென்றால் கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், அதிகாரம். அந்த அதிகாரங்கள் 2 இடத்துல, ஒன்று அரசு பதவியில், இன்னொரு அரசியலில். இந்த அதிகாரம் மட்டுமே ஒரு சமுதாயத்தை இன்றைய காலகட்டத்தில் முன்னுக்கு கொண்டு வர முடியும். எந்த ஒரு தனிப்பட்ட மிருகத்தின பிரச்சனைக்கு, ஒரு சாப்பாடுல சோறு இல்ல ஒரு பிரச்சனைனா ஒரு 4 பேர் 10 பேர் செஞ்சலாம். ஒரு சமூகத்துக்கான பிரச்சனையை அதிகாரம் இருந்தால் மட்டுமே நம்மால் செய்ய முடியும். அதனால தான் சொல்லுகிறேன், நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி, அந்த அதிகார பதவிக்கு வரக்கூடிய இடத்தில் நீங்கள் செல்ல வேண்டும். அரசியல் அப்படிங்கிறப்ப ஜாதி இல்லாத அரசியல் அல்ல, ஜாதியில தான் அரசியல் இருக்கு. அது எல்லா அரசியல்வாதியும் சொல்லுவாங்க, ஜாதி பார்க்கறது இல்லைன்னு. ஆனா ஜாதி பார்த்து தான் அரசியல் இருக்கிறது. ஆதலால் நம் சமுதாயம் மட்டுமே விழிப்புணர்வு இல்லாமல் அரசியலை அரசியலாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். மற்ற சமுதாயம் எல்லாம் அப்படி இல்லை. நீங்க நிறைய தேர்தலில் பார்த்திருப்பீங்க, அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிக்கிறப்ப நீங்க எந்த கட்சி எழுத்து நிற்குதோ அந்த கரை கேட்டு கட்டிக்கிட்டே போய் ஓட்டு கேட்டுட்டு இருப்பான், ஓட்டு போட்டுட்டு இருப்பான். அதனால் ஒரு சமுதாயத்தை சங்கத்தை சேர்ந்தவனாக தலைவனாக நாம் சொல்வது என்னவென்றால், இந்த கட்சிக்கு வாக்களி, அந்த கட்சிக்கு வாக்களின்னு சொல்லலாம். நம் சமுதாயத்துக்கு எந்த கட்சி செய்கிறதோ, எந்த கட்சி செய்கிறது வாக்குறுதி கொடுக்கிறதோ அந்த கட்சிக்கு தான் நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதை உறுதியேற்க வேண்டும். அந்தந்த இடத்திலே, அந்தந்த மாவட்டங்களிலே அந்த சங்கங்கள் என்ன சொல்கிறதோ, ஏன்னா அவங்க தான் பொது பிரச்சனையை எடுத்து அரசு அதிகாரிகளும் அரசியலிடம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்க அந்த இடத்துல வாக்குறுதி கொடுப்பாங்க, இந்த பிரச்சனையை எங்களை தீர்த்து கொடுங்க, எங்க சமுதாயம் உங்கள் பின்னால் இருக்கும். அப்படிங்கிறப்ப தான் அந்த பிரச்சனைகள் நம்மகிட்ட இருந்து தீரும், விலகும். அதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, பொதுவாக அந்த போராட்ட குணம் இல்லை அப்படிங்கிற சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பழமொழி இருக்கு, ஓடாத மானும் போராடாத இனமும் வென்றதாக சரித்திரம் இல்லை. நீங்க இதை ஆழமா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு சமூகம் போராட்ட குணத்துடன் வருகிறதோ அந்த சமூகம் வென்றிருக்கு, எல்லா ஊர்களிலும் பாருங்கள். ஆதலால் உங்களிடம் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், எந்த ஒரு பிரச்சனைனாலும் நீங்க 10 பேர் ஒன்று சேர்ந்து வாங்க, வெளியில வாங்க, நாங்கள் உங்களோட இருக்கிறோம். இங்கே உங்கள் பிரச்சனை எங்கள் பிரச்சனையை நாங்கள் கவனிக்கிறோம். மாமா அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே திருநெல்வேலியில் ஒரு பிரச்சனைனோடனே அங்கேருந்து 2 காரு வேனை வச்சு வந்துட்டார். வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு பிரச்சனை என்றால் எங்கள் கொங்கு மண்டலத்திலே பிரச்சனை வெடிக்கும். பல சமூகங்கள் அதுபோல் இருந்ததாக தான் இன்றைக்கி அரசியலில் வென்றிருக்கிறாங்க, அவங்களுக்கான காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். அதை நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு, இந்த கவன ஈர்ப்பு கூட்டம் என்பது இந்த அரசாங்கம் அந்த 50 வருடங்கள் 40 வருடங்கள் 50 வருடங்கள் ஆன எந்த ஒரு சமூகம் குடியிருந்தாலும் புறம்போக்கு அரசு புறம்போக்கு தான் பட்டா வழங்குகிறார்கள். அதற்கான தகுதி இங்கே கிட்டத்தட்ட 70-75 வருஷமா நாம் அந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிறோம். நம்ம சமூகம் ஒரு நெசவாளர் சமூகம், அவர்களுக்கு இந்த இடத்துல பட்டா அவர்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை கவனத்தை ஈர்க்கத்தான் இந்த கூட்டம் ஒரு சாஃப்டா பண்றோம். அதற்கான முயற்சி இங்க இருக்கக்கூடிய மாவட்ட சங்க நிர்வாகிகள், நகர சங்க நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கூறி, மேற்கொண்டு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட சங்க நிர்வாகிகளுக்கும் நகர சங்க நிர்வாகிகளும் இளைஞரினருக்கும் இங்கே வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க செங்குந்தம், மெல்க செங்குந்தன் என்று கூறி விடைபெறுகிறேன்.